மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. மதுராந்தகத்தில் ஒரு நிகழ்ச்சி, பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து தாவேக்கால இணைப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தது சமீபத்தில் ராஜினாமா செய்த மரகதம் குமரவேல். அவங்க அதிமுகலேருந்து இப்போ தாவேக்காவுக்கு போயிட்டாங்க. குதிரை பேரத்தில் சிக்கியிருக்கிற ஒரு எம்எல்ஏ. நீங்கள் அவங்க மேலே வந்து அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துலையும் இருக்குது, உயர்நீதிமன்றத்துலையும் இருக்குது. அவங்க வந்து ஒரு இணைப்பு விழா 20,000 பேர் 10,000 பேர் வந்து தாவேக்கால இணைகிறார்கள். அதிமுகவிலிருந்து பிரிந்து வந்து இங்கே இணைகிறார்கள், மாற்றுக் கட்சியெல்லாம் சேர்ந்து அப்படின்னாங்க. அங்கே அவ்வளோ கூட்டம்லாம் வரல. கூட்டம் ரொம்ப கம்மி தான். அதுவும் கூட்டி வரப்பட்ட கூட்டம். அதுவும் பல மாவட்டங்கள்லேருந்து கூப்பிட்ருக்காங்க. முதல் முறையாக கூட்டம் போடுறாங்கல்ல, அதாவது ராஜினாமா செய்த பிறகு அந்த தொகுதி மக்கள் வந்து மரகதம் குமரவேல் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்தவர்கள், நியூட்ரல் ஸ்டாண்டு உள்ளவங்க எல்லாருமே இந்த அம்மா மேலே செம கோபத்தில் இருக்காங்க. அது அவங்களுக்கே புரியுது. ஆனால் கீழே விழுந்தாலும் சொல்லுவாங்கள்ல, அது பெண்களுக்கு அந்த இது சொல்ல முடியாது நம்ம. அதனால் வந்து அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, மறுபடியும் நம்ம போய் விசிலில் போய் அங்கே நின்றுக்கலாம் நம்ம அப்படின்னு ஒரு ஐடியாவில் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போய் அங்கே சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த பிறகு முதல் கூட்டம். அந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் எல்லாம் பேசுகிறதுக்கு நிறைய வந்திருந்தாங்க. அதில் இந்த வளர்ந்துகட்ட அமைச்சர், அப்புறம் புசி ஆனந்த், ரமேஷ், இன்னும் பல பேர் அங்கே வந்து சரத்குமார்னு பல பேர் அங்கே பேசினாங்க. அதில் நம்ம வளர்ந்துகட்ட அமைச்சர் பேசின விஷயந்தான் ஹைலைட்டான விஷயம். என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவங்களுக்கும் எங்களுக்கும் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கும் வந்து ஏதோ வந்து போ பிரச்சனை இருக்குது, பிளவு இருக்குது, பிரிவு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளப்பி விட்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நான் இன்றைக்கி கூட திருமாவளவன்கிட்ட பேசினேன், அண்ணன்கிட்ட நேற்றும் பேசினேன், முந்தானத்தும் பேசினேன். அவர் எந்த காலத்திலும் என்னால் தாவேக்காக்கு எந்த சிரமமும் வராது, ஆட்சி கவிழ்ப்பு வேலையில் நான் இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அந்த அமைச்சர் பேசியிருக்கார். அதாவது அந்த ஆதவ். அப்போ இன்னும் அவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்குது. என்ன பயம் இருக்குது? எப்படினாலும் நம்ம ஆட்சி கவுந்துரும், நமக்கு மெஜாரிட்டி இல்லை, நம்ம மைனாரிட்டியில் தான் இருக்கோம், அதனால எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க வேண்டியது அவசியம், எம்எல்ஏக்களை நம்ம தூக்கணும். இதில் தாவேக்காவும் அதிமுகவும் ஒன்றுன்னு பேசுகிறார். தாவேக்காவுடைய அந்த கட்சியில் போய் சேரக்கூடிய அதிமுகவர்கள்லாம் சோரம் போனவர்கள் அப்படின்னு அதிமுகவை சேர்ந்தவங்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதிமுகவுடைய உண்மையான விசுவாசிகள், எம்ஜிஆர் மேலே பற்று இருக்கிறவர்கள், ஜெயலலிதா மேலே பற்று இருக்கிறவர்கள் இன்றைக்கு மனம் வெதும்பி போய் வந்து அவங்க சாபம் விடுறாங்க விஜய்க்கு. நீ நல்லாவே இருக்க மாட்ட, ஏன்னா வந்து எங்கள் கட்சியை நாசம் பண்ணுறியடா நீ அப்படின்னு விஜய்க்கு நேரடியாக சாபம். ஆனால் ஆக்சுவலாக அந்த கூட்டத்தை வந்து அள்ளி முடிகிறது யாருன்னா விஜய் கிடையாது. அங்கே வந்து முதல் போட்ட அமைச்சராக இருக்கிற நம்ம ஆதவ் தான் அந்த வேலையெல்லாம் செய்கிறது. புசி ஆனந்த் கூட ஒத்து ஊதிக்கிட்டு இருக்காரு. இவர் தான் எல்லா வேலையும் வந்து இடைத்தரக வேலை செய்கிறது வந்து நம்ம ஆதவ் தான். ஆனால் ரொம்ப யோகிய சிகாமணி மாதிரி உட்காந்துருக்காரு அந்த மேடையில். இந்த அம்மா பேசும்போது ரொம்ப தூய்மையான சக்தி தாவேக்கா அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ளே சிரிப்பு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இல்லை, ஏன் நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் இல்லைங்க. அதனால் அவங்களுக்கு தெரியுது, அம்மா என்ன இந்த அம்மா வாங்கின காசுக்கு மேலே கூவிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு சிரிப்பு, நக்கல், நையாண்டி யாருக்கு நம்ம ஆதவுக்கும் அதிகமாக இருந்தது, செங்கோட்டையனுக்கும் அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஆதவ் சொன்ன அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், திமுகவும் அதிமுகவும் ஒன்றாயிருச்சு. இப்போ அவங்களுக்கு வந்து நாங்கள் தான், அவங்க ரெண்டு பேரும் இனிமேல் எந்த காலத்திலும் மேலே வரவே முடியாது, சவால் விடுறேன் நான், நீ வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆணவத்தினோட உச்சத்தில் பேசியிருக்காரு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு வெற்றி வரும்போது பணிவு வரணும். நீ ஜெயிச்சிட்டீங்க, எப்படியோ ஜெயிச்சிட்டீங்க, நிச்சயமாக மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. இந்த இவிஎம் மிஷின் மேலே எனக்கு பெரிய சந்தேகம். அந்த மிஷின் இருக்கிற வரையும், பாஜக அரசாங்கம் இருக்கிற வரைக்கும், மோடி இருக்கிற வரைக்கும், மோடி நினைக்கிறது தான் எல்லா மாநிலங்கள்லேயும் வரும். தமிழ்நாடு மட்டும் நான் சொல்லலை, நீங்கள் மேற்கு வங்கத்தில் எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு மாவட்டத்தில் கல்கத்தாவில் 10 மாடி கட்ட 10வது மாடியில் வைக்கப்பட்ட இவிஎம் மிஷின் பர்டிகுலராக 10 எரிஞ்சிருச்சு. 4000 மிஷின் காலி. 3வது தளத்தில் முதல்ல ஃபயர் ஆயிருக்கு. அதை ஃபயர் சர்வீஸ் வந்து அணைச்சிட்டாங்க. அங்கேயே நிறைய விஷயங்கள் டேமேஜ் பண்ணிட்டாங்க. 2-3 மணி நேரம் கழித்து 9வது மாடியிலையும் 10வது மாடிலையும் தீ பரவுது. இது இடையிலப்பட்ட இடங்களில் தீ இல்லை. எப்பேற்பட்ட தில்லாலங்கடி வேலையை செஞ்சுருக்காங்க பாருங்க. அந்த மெஷின் தான் கடந்த தேர்தலில் வாக்குகள் எண்ணப்பட்ட மெஷின். ஆதாரங்களை ரொம்ப கனக்கச்சிதமாக தீயில பொசிக்கிட்டானுங்க. தேர்தல் கமிஷனுடைய தில்லாலங்கடி திருட்டு வேலை தெரியக்கூடாதுன்ட்டு. அதனால அந்த இவிஎம் மிஷின் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சில்லறைகள்லாம் வந்து பதவிக்கு வரதான் செய்வாங்க, தடுக்கவே முடியாது. என்னைக்கு ஓட்டு சீட்டு முறை வருகிறதோ அன்னைக்கு தான் நியாயமான தேர்தல் இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் யாருக்கு ஓட்டு போடுறது வந்து எனக்கு
கண்கூடாக தெரியும் நான் இந்த சின்னத்தில் தான் ஓட்டு போட்டிருக்கேன். ஏன்னா மெஷினில் நான் பட்டன் தட்டுறேன், அது விவிபேட்டில் ஒரு சீட்டு உழுது. நான் மெஷினில் தட்டினதும் விவிபேட்டில் ஒன்றா இருக்குன்றது யார் ப்ரூவ் பண்ணுறது? எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? எந்த ஆப்ஷன் இருக்குது எனக்கு? எதுவுமே இல்லை. இந்த திருட்டு வேலையை அந்த மெஷின் கொண்டு வந்ததே ஃபஸ்ட்டு தப்பு. இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில். ஆக்சுவலாக அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டது பிஜேபி. இதுலேருந்து எப்படி நம்ம மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும், எப்படி மேனிப்புலேட் பண்ண முடியும், எப்படி ஏமாற்ற முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக தெரிந்து கொண்டு மக்கள் விரட்டி அடித்த இடங்களெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பாஜகவை சேர்ந்தவர்கள். எப்படி முடியும்? எப்படிங்க முடியும்? இஸ்லாமியர்கள் 90% வாழ்கிற இடங்களில் பாஜகவுக்கு ஓட்டு ஃபுல்லாக விழுந்துருக்கு, இஸ்லாமியருக்கு ஓட்டே விழல. நடைமுறையில் சாத்தியமாகுது. இதெல்லாம் பாஜகவுடைய கைவந்த கலை. அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டிலையும் தாவேகாவை அவர்கள் வெற்றி பெற வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு திராவிட கட்சி எட்டிக்காயாக கசக்கிற திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படணும், ஸ்டாலின் தோற்கடிக்கப்படணும். அதன் மூலமாக அவங்க நினைக்கிறத செஞ்சுக்கணும். இது வந்து இப்போ அடிமை, இது வந்து அடிமை கூட்டம். விஜய் வந்து ஒரு அடிமை கூட்டம். அதனால தான் முதல் வரிசையில் நிப்பாட்டி அவர் இப்போ வந்து அவங்க சிபிஐ வழக்கு விசாரணை ஏன் துரிதப்படுத்துகிறாங்க? கொஞ்சம் ஓவராக பேசிகிட்டு இருக்காரு. காங்கிரஸ்க்கு 2 அமைச்சர் கொடுத்துருக்காரு, ஒரு அமைச்சர் கொடுத்துருக்காரு. அதை தாண்டி வந்து எம்பி சீட் கொடுத்துருக்காரு. காங்கிரஸ் வளர்வதை விரும்பாத கட்சி பாஜக. அப்போ அதை கடிவாளம் போகிறதுக்காக சில வேலைகள்லாம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அங்கே இருக்கும்போது இந்த ஆட்பிடிக்கிற வேலையை வந்து ரொம்ப கணக்கச்சிதமாக தாவேகா செஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அந்த கூட்டத்தில் ஆதவ் பேசும்போது இன்னும் சில விஷயங்கள்லாம் பேசினார். என்னன்னா வந்து எந்த காலத்திலும் அதிமுகங்கிற கப்பல் கவிழ்ந்து போவதற்கு விஜய் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார் அப்படின்னு பேசுகிற இந்த வாய் தான் அதிமுகலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்களை எடுத்துக்கிட்டே இருக்கார். ஆனாலும் அதிமுக எடப்பாடி எதுக்கும் அசராமல் அவர் ஒரு வேலையை வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கார். இன்னொரு விஷயம், ஆதவ் கேட்ட விஷயம், 30 வருஷமாக ஆட்சியில் இருக்கீங்க, என்ன சாதனை பண்ணிட்டீங்க, என்ன மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்க? நாங்கள் பார் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம், எல்லாருக்கும் அமைச்சரோட இடம் கொடுத்துருக்கோம், சமத்துவமாக நாங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. ஆனால் ஒரு விஷயம் அவருக்கு தெரியல, திமுக என்கிற இந்த கட்சி மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் எத்தனையோ மாற்றங்கள் இல்லாமையே போயிருக்கும். தமிழ்நாடு குட்டி சோறாக போயிருக்கும். என்றைக்கோ தமிழ்நாடு உடைந்து சிதறுண்டு போயிருக்கும். யூனியன் டெரிட்டரி பிரதேசமாக மாறி போயிருக்கும். பாண்டிச்சேரி மாதிரி சென்னை ஒரு யூனியன் டெரிட்டரி பிரதேசம், திருச்சி ஒன்று அப்படின்னு தமிழ்நாட்டை கூறு போடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருந்திருக்கும். திராவிட மாடல் ஆட்சியும் திமுகவும் தான் வந்து அதிகமான பொருளாதார வளர்ச்சியும் சரி, அதிகமான மாற்றங்களை கொண்டு வந்ததும் தமிழ்நாட்டில் அதிகம் அவர்கள் தான். நீங்கள் ஜெயலலிதா கூட பெருசாக பண்ணலை, எம்ஜிஆரும் பெருசாக பண்ணலை. எம்ஜிஆர் ஏழைகளுக்கு உதவி செஞ்சார், ரேஷனில் கை வைக்க மாட்டார், ஏழைகளில் வரி விதிக்க மாட்டார், பல விஷயங்கள் செய்வாரை தவிர நாட்டை பொருளாதார ரீதியாக மேம்படுத்துவதற்கு அவரும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் பெருசாக பேசப்படலை. காலப்போக்கில் வந்து கலைஞர் வந்த பிறகு தான் கலைஞர் தொலைநோக்கு பார்வையோடு பல விஷயங்கள் பண்ணார். இந்த நன்றி கெட்ட கும்பலுக்கெல்லாம் என்ன தெரியும்? கலைஞர் வந்து கலைஞர்னு பேர் சொல்லக்கூட துப்பு கட்டவங்களுக்கு இவங்க துப்பு கட்டவங்க, இவங்களுக்கெல்லாம் அந்த அருகதையே கிடையாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறுப்பு அரசியல். இன்றைக்கி ஏதோ அகஸ்மாத்தான் அமைச்சரில் உட்காந்துட்டாங்க, முதலமைச்சர் ஆகிட்டாங்க, நாற்காலியை பிடிச்சிட்டாங்கன்னு ஆணவத்தில் ஆடிட்டு இருக்காங்க. இந்த இடைத்தேர்தலில் அவங்களுக்கு நிச்சயமாக பல்ல காட்டுற தோல்வி தான் கிடைக்கும். ஏன்னா இந்த மக்கள் இந்த 1 மாத ஆட்சி காலத்திலேயே இந்த தாவேக ஆட்சி லட்சணத்தை மார்க் போட்டாங்க. தெரியாதனமாக நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி அந்த மரகதம் குமாரவேல் அந்த இடத்துல அவங்க நிற்பதற்கு மீண்டும் முயற்சி எடுக்கிறார். அதோட வெளிப்பாடு தான் இன்றைக்கி அந்த கூட்டம். அந்த மக்கள் தெளிவாக அந்த அம்மாவை டெபாசிட் இல்லாமல் ஓட விடுங்க, அப்போ தான் சரியாக வரும். அந்த மாற்றம் என்ன கொண்டு வந்து கிழிச்சிட்டிங்கன்னு சொல்ல ஆதவுக்கு திமுக செய்த மாற்றம் என்னன்னு முதல்ல படிக்க சொல்லுங்கள். படிக்க தெரியலன்னா பக்கத்தில் இருக்கிறவனே சொல்லி யாராவது கேட்க சொல்லுங்கள். அமைச்சரான பிறகு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரியாமல் வந்து வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு 18ஆம் தேதி உனக்கு சட்டமன்றத்தில் ஆப்பு பெருசாக வைப்பாங்க, பெருசாக அடிப்பாங்க அங்கே ஆப்பு திமுக. அப்போது என்ன மாற்றம் செஞ்சதுன்னு கேளு. இப்போ இங்கே மேடையில் பேசினல இந்த பேசின பேச்சை சட்டசபையில் போய் கேட்கணும். கேட்டால் அங்கே இருக்கிற திமுகவுடைய எம்எல்ஏக்கள்லாம் மாற்றம் என்னடா நாங்கள் பண்ணோம், நீ என்ன கீஷ்ட 1 மாதத்துலன்னு உன்னை அங்கே அடிப்பாங்க, வார்த்தை செருப்பால் அடிப்பாங்க. ஏன்னா நீ ஒன்றுமே பண்ணலை 1 மாதத்தில், சொன்னது பூரா பொய். செய்கிற திட்டங்களெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டுற திட்டம். முத்துவேல் கருணாநிதி செஞ்ச திட்டத்தை பயன்படுத்துகிறீங்க, அதுக்கு மேலே தாவேக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறீங்க. மானக்கடா இல்லை, அசிங்கமாக இல்லை, அவமானமாக இல்லை? உங்களுக்கு தான் சூடு சொன்னே எதுவுமே கிடையாது. எதுக்கு பேர் வச்சுக்கிறீங்க? நீங்கள் வந்து
முயற்சி எடுக்கணும். உங்கள் குழந்தைக்கு தான் நீங்கள் பேர் வைக்கணும், ஊராங்க குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்கக்கூடாது. அதுக்கு பேர் என்ன? அசிங்கம். அந்த மாதிரி இவர் வந்து எங்கே போனாலும் வம்ப விலைக்கு கொடுக்குற மாதிரியே சவால் விடுறதே ஆதவுக்கு வேலையாக போச்சு. ஆனால் உண்மையிலே ஆதவ் வந்து ஒரு அமாவாசைன்னு அவங்க மச்சான் சும்மா சொல்லுங்க, நிஜமாகவே இருந்தாலும் அமாவாசை தான். அந்த கேரக்டரை கரெக்டாக செய்கிறார். இந்த அமாவாசை கேரக்டரை வந்து இவர் கரெக்டாக செய்கிறதுனுடைய விளைவு நிச்சயமாக இதன் பலனை விஜய் அனுபவிப்பார். மக்கள் அனுபவிக்கிறதெல்லாம் கிடையாது, விஜய் அனுபவிப்பார். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா முதல் போட்ட அமைச்சர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலமைச்சர் ஏற்கனவே பொம்மையாக தான் இருக்கார். பொம்மை முதலமைச்சர், மௌனசாமியார், டம்மி முதலமைச்சர், இன்னும் என்னென்னலாம் சொல்லலாமோ அதெல்லாம் விஜய்க்கு சொல்லலாம். நம்ம தப்பே கிடையாது. அவர் வாய் திறந்து பேசாத வரைக்கும் அவர் வெறும் கீ கொடுக்குற பொம்மையாக தான் இருப்பார். ஒரு பைசாவும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் ஆதவ் அவர்களுக்கு மாற்றம் என்னன்னு கேட்குற பொதுவெளியில் பொதுமக்களில் கூட்டி வரப்பட்ட கூட்டத்துக்கு முன்னாடி மைக் பிடிச்சி பேசுகிற ஆதவ் சட்டசபையில் வருகிற 18ஆம் தேதி அதன் பிறகு நடக்கிற சட்டசபை கூட்டத்தொடரில் அவர் ஆண்மை திறனோடு இருந்தால் அங்கே கேட்கணும். கேட்பாரான்னு தெரியல. நம்ம இந்த ஊடகத்தின் வாயிலாக அவருக்கு ஒரு வைக்கிற வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் உண்மையிலேயே நீங்கள் ஆம்பளையாக இருந்துச்சிங்கன்னா சட்டசபையில் கேளுங்க, திமுக என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது இத்தனை ஆண்டுகள் சொல்ல முடியுமா அப்படின்னு கேளுங்க. அப்போ உங்கள் மாற்றங்களை அவங்க சொல்லுவாங்க. நான் பட்டியல் போட மாட்டேன். இருக்குது, பெரிய பட்டியல் இருக்குது. அவங்க அதெல்லாம் கேட்க பொறுமையும் கிடையாது, உங்களுக்கு அது தெரியவும் தெரியாது. அதனால் உங்களுக்குலாம் அதெல்லாம் சொன்னால் புரியாது. உங்களுக்கு இப்படி சொன்னால் தான் புரியும். உங்கள் பாணியிலே தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். நம்ம நீ உசுப்பேத்துறல்ல, உசுப்பேத்தி வெறியேற்றுற வேலையை செய்கிறல்ல, யாரும் வெறியாக மாட்டாங்க, யாரும் வந்து உணர்ச்சி வசப்பட மாட்டாங்க. நீ செய்கிற வேலைக்கு உனக்கு 18ஆம் தேதிக்கு மேலே அசம்பிளிக்குள்ளே பதில் கொடுப்பாங்க. வெளியே வந்து கற்று. அங்கே உனக்கு கற்ற தெரியாது, அங்கே பேச தெரியாது. ஏன்னா அங்கெல்லாம் பாயிண்ட்டாக பேசணும். வெளியே வந்தால் எதை வேணால் கற்றலாம். இப்போ மேடை போட்டு பேசுகிறல்ல, இது மாதிரி வேலையை நீ செய்ய முடியும். அதனால் ஆதவ் அவர்களுக்கு பதில் சட்டசபையில் வழங்கப்படும். இன்றைக்கி வந்து 17ஆம் தேதி வந்து திமுக எல்லாரையும் கூப்பிட்ருக்காரு. திமுக எம்எல்ஏக்கெல்லாம் வாங்க, 18ஆம் தேதி கவர்னர் உரை இருக்குது, நம்ம எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், எப்படி கவுண்டர் அட்டாக் இருக்கணும், எப்படி நம்ம பேசணும் அப்படின்றத அவர்களுக்கு பேசி கலந்தாய்வு பண்ணுறதுக்காக 17ஆம் தேதி கொறடா உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இவவேல் தான் கொறடா சொல்லியிருக்காரு. 18ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. அன்றைக்கி நல்ல கண்டென்ட்டு, நல்ல கேலி கூத்துகள்லாம் இருக்கும். நேரலை காட்டுவது திடீரென கட்டாகலாம், என்கிறது அங்கிருந்து வருகிற தகவல். பொறுத்திருப்போம் என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். ஆதவுக்கு இங்கே லோக்கலில் யாரும் பதிலே சொல்ல வேணாம். அந்த பதிலெல்லாம் சட்டசபையில் கிடைக்கும். அப்புறம் வெளியில் வந்து இவங்க குய்யோ முறையோன்னு கத்துவாங்க, கதறுவாங்க, கெஞ்சுவாங்க, திமிரில் பேசுவாங்க. ஆனால் உள்ளே பேச மாட்டாங்க. உள்ளே பேசினா அங்கே செருப்படி விடும், வார்த்தை செருப்படி. யாரும் காலில் போட்டு வந்து அடிக்க மாட்டாங்க. வார்த்தையிலே அவங்க அடி வெளுப்பாங்க. தைரியம் இருக்கிறவங்க அங்கே கேட்கணும், அங்கே பேச மாட்டாங்க. முதலமைச்சர் அங்கே பேச மாட்டார். விஜய் இப்போ கடந்த மாதிரி பார்த்தீங்க நீங்கள், அந்த அம்மா வந்து பிரேமலதா, சகோதரி பிரேமலதா போட்டு செம்ம அடி, சாட்டை அடி மட்டும் இல்லை, செருப்பு எடுத்து அடிச்சுது, வார்த்தை செருப்பை. பதிலே பேச முடியல. நோட் பண்ணிக்கிட்டு போய் 6 மணிக்கு மேலே கத்தி கதறினார். அதுதான் இப்போவும் நடக்கும். பொறுத்திருப்போம். அதுவரை கோடைக்கு வாய்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்க அன்பு நண்பர்களே, உங்களுடைய அன்பினாலும் ஆதரவினாலும் மட்டுமே நடத்தப்படுகிற சுயாதீன ஊடகம் உங்களால் ஆதரவு தொடரும் என்ற நம்பிக்கையோடு நன்றி, வணக்கம்.